Praise the holy name. இந்த நல்ல அதிகாலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இன்று காலை உங்களுடைய மகிமை பிரசனத்தினால் எங்களை நிரப்போம். கடந்த வாரங்கள் முழுவதும் நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்து தேவன் கிருபையாய் வழிநடத்தினதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். பிள்ளைகளோடு கத்தர் கூட இருந்தார், வேலைகளிலே கத்தர் கூட இருந்தார், தொழில்களிலே கத்தர் கூட இருந்தார், பிரயாணங்கள் பிரயாசங்களிலே கத்தர் கூட இருந்தார், முதியவர்கள் கூட கத்தர் இருந்தார். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், 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 நன்றி செலுத்துகிறோம். என்னிடத்தில் வந்த எல்லா வழிகள் கொண்டு வந்த எல்லா பாதைகளுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி. இன்று காலை ஒவ்வொரு இடங்களையும் வல்லமை நிரப்பட்டும். ரத்தத்தை தெளிக்கிறோம், ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தை கூறுகிறோம். ஒவ்வொரு இடங்களிலும் துதியின் வல்லமை இறங்கட்டும், ஸ்தோத்திரத்தின் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள கர்த்தருடைய அக்னி இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை. காலைகளிலே நான் பலவீனமாக இருந்தால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் தோடும் பலப்படுத்தும். குடும்பங்களில் சமாதானம் உண்டாகும்படி ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சந்தோஷம் உண்டாகும்படி ஸ்தோத்திரிக்கிறோம், கிருபை உண்டாகும்படி ஸ்தோத்திரிக்கிறோம். வேலைகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், அற்புதங்கள் நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம், கடன் தொல்லைகள் மாறுவதற்காக ஸ்தோத்திரம். ஆபரணாமை கத்தர் ஆசீர்வதித்து ஆபரணம் வயது சென்று முதிர்ந்தவரான கத்தர் அவனை சகல காரியங்களில் ஆசீர்வதித்தீரே. உடைய பிள்ளைகள் இதுவரைக்கும் ஆசீர்வதித்தீர்கள், இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வழி நடத்தி தேவைகளை சந்தித்து எல்லாவற்றுக்காக மக கொடானோடி ஸ்தோத்திரம். செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. இந்த காலங்களில் இந்த தினால ஜபத்தில் அங்காங்கே ஒளிகளாக விசுவாசிகளாக குடும்பங்களாக நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்கள் கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த காலங்களில் நம்முடைய மகிமையின் பிரசனத்தினால் எங்களை நிரப்பும், நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் இணைந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய மகிமைப்படுத்தி இந்த காலை ஜபத்தில் இப்படி எந்த உள்ள புது கவியாலை பொங்க இயேசுவை பாடிடுவேன். பாடி ஆராதிப்போம். எல்லாரும் உங்கள் இடங்களில் அவர்களுடைய காதலில் பாடும்போது அல்லேலூயா. எல்லாரும்
கொண்டாடுவே. இன்று காலை வேத வசனத்தை வாசித்து நாம் தெரிவிக்க போகிறோம். எஸ்ஐயாவின் புத்தகம் 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். ஆம், நம்மை தேவன் உண்டாக்குவது, ஏற்படுத்தினது, ரட்சித்தது தேவனை துதிக்கத்தான். எஸ்ஐயா 60:18 வாசிக்கிறோம், உன் வாசல்களை துதி என்று சொல்லுவாய். நம்முடைய வாசல் சங்கத்தில் வாய் தான் நம்முடைய நல்ல வாசல். இல்லை, இந்த வாய் அதில் துதி புறப்படும், வாயில் துதி புறப்படும், கண்களில் துதி இருக்கணும், சரீரம் முழுவதும் கை வைத்து தேவனை துதிக்கணும், வாய் தேவனை துதிக்கணும். அப்போ இந்த துதி வந்தாலே ஒன்று ஒடுங்கின ஆவி போய்விடும். ஐசாயா 61:3 ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ நமக்கு இந்த ஒடுங்கின ஆவி வரும் சில குடும்பத்தில் உள்ள பாரங்களை நினைச்சு வேதனைகளை நம்ம நினைச்சோம்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனால் உடனே யாரை துதிக்கணும்? தேவனை துதிக்கணும். கேட்டிருக்கும் போது தேவனை துதிப்போமா? ஸ்தோத்திரமான எல்லாரும் ஸ்தோத்திரிக்கிறார்கள். இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். உன் வாசல்களை நீ துதி என்று சொல்லுவாய். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது நாம பார்க்கிறோம், praise gives access to the throne of God. துதிகளின் மத்தியில் தேவன் வாசம் பண்ணுகிறார். அப்போ நாம துதிக்கும் போது ஆண்டவருடைய சிங்காசனம் இறங்கி வரும். மத்தியில் தேவன் இறங்கி வருவார். நம்முடைய குடும்பத்தின் நடுவிலே தேவன் இறங்கி வருவார். அப்போ துதிதான் நமக்கு இருக்கிற ஒடுங்கின ஆவியை விரட்டிடும். துதி தேவனுடைய சிங்காசனத்தை கொண்டு வரும். அப்போ யோபேல் 2:26 சொல்கிறது, நடத்தி வந்த தேவனை துதிக்க. தேவனை துதிக்க 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 நம்மை நடத்தி கொண்டே இருப்பார். He will lead you. அப்போ if God wants to lead you, if God has to lead you, பிடிப்படலாம். தேவனை துதிக்க குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீர் திறந்த வழிகளுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறோம். அதனால்தான் எரேமியா 17:14 தேவரீரே என் துதி என்று சொல்கிறார். அப்போ டியூட்ரானமி 10:21 அவரே என் புகழ்ச்சி, அவரே என் புகழ்ச்சி. அப்போ அந்த அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல அவங்க துதியில தான் சபையே பிறந்தது. அந்த முதல் ஜபத்துல 120 ஜபம் துதியில தான் சபை பிறந்ததே துதியில தான். அப்போ தேவனை துதிக்கிற துதி அவ்வளவு வல்லமுள்ளது. இன்று காலை நம்முடைய குடும்பங்களில் தேவனை துதிக்கிற துதியை, அந்த துதியின் வல்லமை தருவாராக. உங்க வீட்டில் எப்பொழுதும் துதி பாடல் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் வீட்டில் துதி சத்தம் கேட்டுட்டே இருக்கும். வேற எந்த சத்தமும் வரக்கூடாது, வீணான காரியங்கள் வரக்கூடாது. ஆண்டவருடைய சத்தம், தேவனுடைய சத்தம், துதியின் சத்தம். காலையில் எழுந்து குடும்பமாக ஜெபிக்கணும், இரவு எல்லா குடும்பமாக ஜெபமணி படுக்கணும். இப்படி வீட்டில் எப்பொழுதுமே யாருடைய சத்தம் இருக்கணும்? துதியின் சத்தம். அப்போ அந்த துதியின் சத்தத்தினால் நம்முடைய வீட்டை நாம் நிறைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த துதி வல்லமுள்ள ஒன்று. சங்கீதம் 16:7 சொல்கிறார், ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். துதிக்கிறவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். நெகேமியா 12:43 பலி செலுத்தி கழிகூர்ந்து தேவனை துதித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 22:3 நாம் ஏற்கனவே வாசித்தது போல துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். Praise gives access to the throne of God. தேவனுடைய சிங்காசனத்துக்கு நம்ம கொண்டு வேண்டும் துதி. இந்த காலநிலை துதி நாம் நம்ம நேரத்தை வரும்புகிறார். ஏதோ சில குடும்பங்களுடைய காலையில் சோர்ந்து போயிருக்கலாம். நீங்கள் பண விஷயத்தில் சோர்ந்து போயிட்டீங்க, சில வியாதி வந்து கூட தொட்டதுனால சோர்ந்து போயிருக்கலாம், அல்லது குடும்பத்தில் மூத்தவர்களுக்கு ஏதோ பிரச்சனைனால சோர்ந்து போயிருக்கலாம். துதிக்க ஆரம்பிங்க. துதி உங்களை பலப்படுத்தும். ஒடுங்கின ஆவியெல்லாம் அன்றைக்கு காணொலியில் எல்லாம் நீங்கி விடுதலை வருகிறது. கர்த்தர் நம்மை நடத்துவார். நீங்கள் துதிக்க ஆரம்பித்தால் விசுவாசம் வந்துடும். ஆண்டவர் எனக்கான யாவையும் செய்வார். யோபு சொல்கிறார் 42:2 தேவரே சகலத்தை செய்ய நீர் வல்லவர்.
வந்து விசுவாச வார்த்தைகளை கொண்டு வரும். அது மட்டுமல்ல, 2 நாளாகும் 20:22 யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக எதிரிகள் வந்த போது அவன் வேற ஏதோ ஈட்டிகளை இதை வைத்து ஆர்மையை வைத்து அவர்களை ஜெயிக்காமல் அவனுக்கு ஆவியார் அவர்கள் எப்படி சொல்லிக் கொடுத்தார் என்றால், அவர்கள் பாடி துதி செய்த போது, வசனம் சொல்லப்படுகிறது, அவர்கள் பாடி துதி செய்த போது எதிரிகள் விட்டு விழுந்தார்கள். அப்போ எதிரிகளை அடக்கும் துதி. நம்ம குடும்பத்துக்கு விரோதமா எதிரிகள் இருப்பாங்க, தொழிலுக்கு விரோதமா, வியாபாரங்களுக்கு விரோதமா, நம்ம வேலை செய்கிற இடங்கள் அலுவலகத்துல எங்கேயுமே எதிரிகள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. நாம் எதிரிகளை பார்க்காம நாம் தேவனை மையப்படுத்தி நாம் தேவனோட மாற்றிக்கொள்வோம். நாம யாருக்கும் எதிரியாக மாறக்கூடாது. எல்லாரோட அன்போடு இருக்கிறது போல நம்ம போயிடணும். யாருக்கு விரோதமா பகை வைக்காம நம்ம கவனமா இருந்துவிடணும். ஆண்டவருக்கு வேண்டிய கிருபை நமக்கு தருவதாக. இந்த 2 நாளாகவும் 20:22 சொல்கிறது, இந்த யோசபாத் போய் பகைவனை போல போய் அவங்களை போய் அடித்து இது ஒன்று செய்யணும் துதிச்சு அவங்கள ஜெயிச்சிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒடுங்கின ஆவியை விரட்டும் துதி, நடத்தும் துதி, சிங்காசனத்தை தேவனுடைய சிங்காசனத்தை கொண்டு வரும் துதி, எதிரிகளை அடக்கும் துதி, சாவையை ஜெயிச்சிருமா துதி. பாருங்க, வேதத்திலே நாம் பார்க்கிறோம், தாவீதுக்கு 25 முறை மரணம் வந்ததாக அந்த சரித்திரத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த தாவீது சொல்றாரு, 7 முறை அவர் தாவீது என்ன செஞ்சார், தேவனை துதித்தார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அப்போ தாவீது தேவனை துதிக்க ஆரம்பித்தார். அவ்வளவுதான். 25 முறைக்கு மேல அவரை கொல்வதற்கு பல விதங்களில் திட்டம் தீட்டி அவருடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்தார். மரணம் ஓடி போய்விட்டது. ஹல்லேலூயா. அப்போ துதி சாவை விரட்டும். சிலர் செத்து போயிடுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க, அவங்க சாக மாட்டாங்க சீக்கிரம். ஆனால் துதிக்கிறவங்களும் சாக மாட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. துதிக்கிறவங்களுக்கு அந்த மரணத்தை ஜெயிக்கிற அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மரணத்தை ஜெயிக்கிற ஒரு அதிகாரம், ஜெயிக்கிற ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டியது தேவனை என்ன செய்யணும், துதிக்க ஆரம்பிக்க. கேட்டுட்டு போதே துதிக்க ஆரம்பிக்க. பிரச்சனை விடுதலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், கடாய் போனதுக்காக ஸ்தோத்திரம், வியாதி மாறி போனதுக்காக ஸ்தோத்திரம், பிரச்சனைகள் மாறி போனதுக்காக ஸ்தோத்திரம், எதிரிகள் அடங்கினதுக்காக ஸ்தோத்திரம், நம்முடைய வல்லமை வழங்கினதற்காக ஸ்தோத்திரம். சங்கீதம் 119, 164 தாவீது சொல்கிறார், உமது நீதி நியாயங்களை நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். 7 times a day. அப்போ சங்கீதம் 50:23 ஸ்தோத்திரம் வெளியிடுகிறவர் என்னை மகிமைப்படுத்துகிறார். ஆமென். அவருடைய தாவீதுடைய மகனாகிய சாலமோன் எண்ணிறந்த பலிகளை செலுத்தி நல்ல ஆடுகள் எல்லாம் பலி கொடுத்து தேவனை துதிச்ச. சங்கீதம் 7:17 நான் கர்த்தரை பாடி அவருடைய நீதியின்படி துதிப்பேன். இந்த தாவீது வாழ்வில் என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி போனதுக்கு காரணம் அவன் குடும்பம் ஃபேவரபுளா இல்லை, குழந்தைவங்களாம் ஃபேவரபுளா இல்லை, நேசிக்கிறவங்க எதிரிகளாக மாறிடுவாங்க. ஆனால் யாரும் அவங்க ஒன்றும் செய்வதற்கு காரணம் தேவனை துதித்தான் துதித்தான் துதித்தான். கவிதை துதிப்போம். அந்த காலவழியில் ஹல்லேலூயா. அந்த காலவழியில் உங்களுடைய சோர்வுகளெல்லாம் கர்த்தர் நீக்குகிறார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எதிரிகளெல்லாம் அடங்கி போவார்கள். மரண பயமெல்லாம் விலகி போகும். கர்த்தருடைய சிங்காசனம் இறங்கி வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனை துதிக்கிறதுல சந்தோஷப்படுகிறது. ரிஜாய்சிங். நெகேமியா 12:43 சொல்கிறது, பலி செலுத்தி களி கூர்ந்தார்கள். They rejoice by sacrificing and praising God. தேவனை துதிச்சால் மகிழ்ச்சி தான். துதி மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நல்ல ஆனந்தமாய் தேவனை பாடிக்கொண்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இயேசு இயேசு என்று சொல்லி அவளை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும். அவளை நடக்கும் போது, போகும்போது, வரும்போதும் இயேசுவின் ரத்தத்தை சொல்லி அவரை துதித்துக் கொண்டே இருக்கணும். இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா போதும், சத்துரு விட மாட்டான். கண்டதெல்லாம் கொண்டு வந்து மைண்டில் போட்டு தேவனை துதிக்க விடாம செய்வான். பல தடைகளை கொண்டு வருவோம். சங்கீதம் 18:49 சொல்லுகிறது, கர்த்தாவே ஜாதிகளுக்கு உம்மை துதிப்பேன். ஓ ஹல்லேலூயா. சங்கீதம்
வாசிக்கிறோம், உம்மை துதிக்கிறதினால் நாங்கள் மேன்மை பாராட்டும் படிக்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ துதியில ஒரு ஆசீர்வாதம். இருள் நீங்கி தேவ மகிமை வரணும்னா துதிதான். 2 நாளாக 7:3 அந்த கர்த்தருடைய ஆலயம் அந்த அஸ்திவாரம் போட்டு கட்டி முடிச்சு செலுத்தினா துதிக்க ஆரம்பிச்சா கர்த்தருடைய மகிமை. எஸ்ரா 3:11 அஸ்திவாரம் போடும்போது அவங்க துதிக்கிறாங்க. சாலமோன் ஆலயம் கட்டி முடித்து துதிக்கிறார். எல்லா நேரமும் துதிதான். கவிதை ஸ்தோத்திரம் போடுவோம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த காணொளியில் தேவனுடைய மனுஷனாக துதிக்க துதிக்க நீங்கள் கட்டப்படுவீர்கள். துதிக்கிற உங்கள் வீடு கட்டப்படும். துதிக்கிற உங்கள் பிள்ளைகளை கட்டி எழுப்புவார். If you praise him, the Lord will build your house, build your children. எல்லாவற்றையும் கட்டி எழுப்புவார். சாத்தா எதையுமே இடிக்க முடியாது. அப்ப துதி அவ்வளவு வல்லமை இருக்கு. நல்லதான் நான் வாசிப்போம். ஏசாயா 43:21 இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயா 60:18 உன் வாசல்களை துதி என்றும் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆகவே துதி என்பது அவ்வளவு வல்லமையுடன். சங்கீதம் 33:1 துதி செய்வதுதான் செம்மையானவர்களுக்கு தகும் என்றிருக்கிறது. சங்கீதம் 95:2 துதித்தலுடனே அவர் சன்னதி முன் பாருங்கள். நாம தனியா துதிக்கிறோம், குடும்பமா துதிக்கிறோம், ஆலயத்தில் போய் கர்த்தரை துதிக்கிறோம். இப்படி நாம் எந்தெந்த தேவனை துதிக்க முடியுமோ, we must have personal praise and personal worship, and we must have public worship in the church. தனியாக தேவனை துதிக்க வேண்டும். ஆலயத்திலும் சென்று தேவனை நாம் மகிமைப்படுத்தி தேவனை துதித்தால் அவ்வளவுதான் கர்த்தருடைய வல்லமை இறங்க ஆரம்பித்துவிடும். வெளிப்படுத்துகிற விசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் பார்க்கிறோம். சபை துதிக்க ஆரம்பிக்கிறது. சபை துதிக்கிறது. சபை துதிக்க துதிக்க அந்த வெளிப்படுத்த 19:20 பாபிலோன் விழுந்தது. அல்லேலூயா. அப்ப துதிச்சாலே பாபிலோன் விழுந்தடும். நம்ம அக்கிரமக்காரங்களை நினைச்சு கவலைப்பட வேண்டியதில்லை, பாவிகளை நினைச்சு போராட வேண்டியதில்லை. நம்ம துதிச்சா போதும். தேவனை மகிமைப்படுத்திட்டே இருக்க போதும். நன்றி ஆண்டவரே, விடுதலை கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம், வெற்றியை கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம் சொல்லி தேவனை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டாலே போதும். அப்போ இவைகளுக்கு பின்பு யோவான் சொல்லுகிற வெளிப்படுத்த 19:1 பரலோகத்தில் திரளான ஆரவார சத்தத்தை கேட்டேன். எப்படி துதிச்சாங்கன்னா அல்லேலூயா, ரட்சணியும் மகிமையும் தேவனுக்கே உரியது என்று அவர்கள் எல்லாரும் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். இப்படி அவர்கள் துதித்துக் கொண்டு எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தி எல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த 20ஆம் வசனம் சொல்லுது, அந்த தேவ ஜனங்களை மோசம் போக்கிற கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் அந்த அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள். பாபிலோன் விழுந்தது. அல்லேலூயா. அப்போ இந்த காலையில் கர்த்தர் சொல்கிற துதியுங்கள், வேதனை நீங்க, பாடுகள் நீங்க, சிங்காசனத்தினுடைய சிங்காசனம் வர, ஓ பாபிலோன் விழுந்து போக, சந்தோஷம் வர, எதிரிகள் அடங்க, சாவை ஜெயிக்க. சங்கீதம் 104 enter his gates with praise. அவர் வாசல்களின் துதியோடு பிரவேசிக்க வேண்டும். ஆகவே நாம் தேவனை துதிக்க 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 எல்லா அந்த நாள்கள் எல்லாம் அழிந்து போகும். இன்று காலை ஒரு துதி பலமினால் நம்மை நிரப்புவாராக. துதி நன்றியினால் தேவன் நம்மை மூடுவாராக. ஓ அல்லேலூயா. தேவனை துதிக்கிற துதி உங்களுக்குள் இருந்து வல்லமையாய் பெறப்படட்டும். எல்லா சோர்வுகள் நீங்கட்டும், எல்லா அசதிகள் நீங்கட்டும். தேவனை துதித்தால் எல்லா அந்தகாரங்கள் எல்லாம் அழிந்து போக ஆரம்பித்துவிடும். தேவ மகிமை வெளிப்பட ஆரம்பித்துவிடும். அல்லேலூயா. தேவ கிருபை வெளிப்பட ஆரம்பித்துவிடும். இந்த காலையில் ஆண்டவரே, உங்களுடைய கிருபைக்காக நன்றி, உங்களுடைய இரக்கத்துக்காக நன்றி, உங்களுடைய தயவுக்காக நன்றி. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். துதிக்கிறவங்க பதிலை தாண்டுவாங்க. எல்லாம் இணைந்து இந்த பாடலோடு இணைந்து பாடுவோம். சேனைக்குள்
ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த காலையிலே துதி நாவினால் நடப்புகிறார். உங்களை ஒடுக்க நாவிலாம் மாறினது. எதிரிகள் எல்லாம் நடப்பாங்க. சாவை விரட்டும் துதி, தேவ மகிமையை கொண்டு வரும் துதி. இந்த காலையிலே இந்த துதியின் வல்லமை இறங்கி வரட்டும். துதியின் அக்கினி ஒவ்வொருவருக்கும் இறங்கி வரட்டும். சர்வ வல்லமுள்ள தேவன் இன்று காலை எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். யார் சொந்த பெயர்ந்தாலும் பலப்படுத்தும். எதிரிகள் அடங்கட்டும். சாவு தூரமாகட்டும். வியாதிகள் தூரமாகட்டும். பொல்லாத வல்லமைகள் தூரமாகட்டும். துதி வல்லமையாக மாறட்டும். உடைய சிங்காசனை இப்பொழுது கால்வழியில் ஒவ்வொரு வீட்டுக்குள் உடைய சிங்காசனை இறங்கட்டும். உடைய மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. போதும், வேதனைகள் போதும், அந்தகாரங்கள் போதும், போராட்டங்கள் போதும். உம்முடைய சிங்காசனம், உம்முடைய மகிமை, உம்முடைய ஆளுகை வீடுகளுக்குள் உண்டாக ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதி. பிள்ளைகளை ஆசீர்வதி, வேலைகளை ஆசீர்வதி, தொழில்களை ஆசீர்வதி, பிரயாணங்களை ஆசீர்வதி, முதியவர்களை ஆசீர்வதி, கைக்குழந்தைகளை ஆசீர்வதி, கர்த்தத்திலே ஆசீர்வதி, வேலை தொழில்கள் வியாபாரங்களை ஆசீர்வதி. வரவேண்டிய நியாயமான வேலைகள் வந்து சேரட்டும். தடைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் அவருடைய ஊழியக்காரனாக நான் ரத்தத்தை தெளிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்கும் ரத்தத்தை தெளிக்கிறேன். எல்லா சதிகளும் மாறட்டும். சோம்பல்கள் மாறட்டும். துதி நான் நல்ல ஆக்டிவ்னஸ் உண்டாகட்டும். ரத்தத்தை தெளிக்கிறோம். எந்த சாபங்கள், எல்லா சேவைகள், அந்தகாரங்கள், போராட்டங்கள், விரோதமாக சொல்லப்பட்ட செய்யப்பட்ட எதுவாக இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையானவர்கள் அழிந்து போட்டார். எல்லா வீட்டுக்குள்ள நல்ல சந்தோஷம், துதி, மகிழ்ச்சி, ஆராதனை, செழிப்பு, நன்மைகள் உண்டாக ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்